எல்லாருக்கும் வணக்கம். அங்காடித்திற்கு அப்புறம் கரெக்டாக வரல, ஒரு ப்ராஜெக்ட் வரலன்ட்டு இருந்தேன். அதே மாதிரி துரைவாணன் சார் அந்த கதை கேட்டப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அங்காடித்திருவும் இதே மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது மாதிரி தான் இந்த படத்தில் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கேட்டப்போ எனக்கு சரி சார் நான் பண்ணுறேன், ஆனால் இது என்ன மாதிரியெல்லாம் இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் பண்ணுவேன் அப்படின்னேன். ஓகே நான் எல்லா ஃப்ரேமும் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஒவ்வொரு ஃப்ரேம்லும் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு பண்ணி காமிச்சு தான் பண்ணேன். அதே மாதிரி கேமராமேன் நான் பாபன்னு சொல்லணும். ஏன்னா அங்காடித்தில் வந்து அசோசியேட் ஒர்க் பண்ணாப்புல எனக்கு ரொம்ப விஷயம் நடிக்கும்போது அவர் அப்பயே சொல்லுவாப்புல இப்படிலாம் பண்ணாத, நல்லா இல்லை, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறப்ப என்னென்னா புதுசாக ஒரு இடம் அப்படின்னு தோணலை. சரி நம்ம பழகின இடம் தான், அங்கே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒர்க் பண்ணும்போதும் சரி, இன்றைக்கி விஷுவல் பார்த்தப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்ணாடி மனமே சாங் பார்க்குறப்ப நல்லா வந்துருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி பண்ணியிருக்கேன் ஏதோ அப்படின்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இந்த படமும் ஒரு நல்ல சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட் தமிழ் மூவி. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எனக்கு தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல வேண்டும். ஐ மீன் சார் சொன்ன மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு தமிழெல்லாம் அவ்வளோ நல்லா வராது. ஸோ அந்த அங்கே கண்டினியூஸ் ஷூட்டில் மதுரையில் ஃபுல்லாக அங்கே இருந்தது. அப்போது டைரக்டர் துரைவாணன் சார், அவங்க அசோசியேட்ஸ் எல்லாரும் என்டையர் டீம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. தமிழ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு, அது தமிழ் வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக சொல்லி தந்து டைலாக்ஸ் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது எல்லாருமே. கேமராமேன் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ், என்டையர் டீம் வந்து ஒரு இட்ஸ் என்ன சொல்லலாம், ஒரு குட் டீம் ஒர்க். அதுதான் அந்த டீம் ஒர்க்கோட அவுட்புட் தான் யாசகன். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். உங்களோட எல்லாருடையும் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேணும். ஸோ ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். யாழின்ற ஒரு நண்பர் மூலிமா துரைவாணனை சந்தித்தேன். கதை சொன்னார். கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது கதை. என்னால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர் இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறேன், என்ன மாதிரியான விஷுவல் அவருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னார். அது எந்த முறையில் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றது நான் அவருக்கு சொன்னேன். சொல்லிவிட்டு என்ன சொன்னேன், இந்த கதை கேட்ட பிறகு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா நிறைய கேமராமேன் லிஸ்ட்டில் இருந்தாங்க. அதனால் எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வந்த பிறகு அவர் ஒரு நாள் மறுபடியும் கூப்பிட்டு வந்து நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்கேன். அவரும் எனக்கு வந்து டெக்னிக்கலாக என்ன அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, பட்ஜெட்டும் அவருக்கு ஒரு பக்கம் இடிக்கும். அதே நேரத்தில் நான் வேறு ஏதோ கேட்டேன், இப்போ லைட் வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த லொக்கேஷன் வேணும் அந்த லொக்கேஷன் வேணும் அப்படின்லாம் கேட்டிருப்பேன். அதையும் பார்ப்பார். அதையும் பார்த்து அந்த கதைக்கான அவர் என்னென்னா கதைக்கு என்ன தேவையோ அது வேணும் அப்படின்னா அது இல்லாமல் அவரால் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக பண்ணுவார். அதுக்கு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியனுமே வந்து அவரோட கதையை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் ஃபுல் சப்போர்ட் எல்லாருமே. அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் அவருக்கு. நீங்களும் அதே மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட வந்து நன்றியை தெரிவிச்சிட்ருக்கேன். இந்த படத்தை வந்து நான் பண்ணணும்னு நினைக்கும்போது நிறைய கம்பெனிகளில் ஏறி இறங்கி கதையை சொல்லிட்டே இருக்கும்போது நிறைய இடத்துல அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த ஒரு கதையை சொல்லி. ஆனால் எல்லோரும் பண்ணலான்னு நிறைய பேர் வந்து இது முதல் மேல் போனேன், இது வெற்றி அடைஞ்சாச்சும் அதை இல்லை ஆச்சு மிகப்பெரிய ஹிட் ஆகும், இல்லைன்னா தொழில்னா ஒரு படபார்த்துக்கும். அப்படி இருக்கிறப்ப சந்தோஷப்பட்டேன். அவர் வந்துட்டு அந்த லைனை மட்டும் கேட்டு ரொம்ப பிரமாதம் இருக்குது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தார். ஒரு 70 நாள் முழுக்க மதுரையிலே வந்துட்டு ஷூட் பண்ணோம். படம் முடிச்சுட்டு வந்து படத்தை பொறுத்த ஒரு சில நண்பர்கள் இங்கே சினிமா துறையில் சேர்ந்து எப்போயுமே சினிமாக்காரங்களுக்கு பிடிக்கிற, அதாவது நல்லா இல்லை ஒரு படம் அப்படின்னு சொன்னால், இப்போ சேதுவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 50 ஷோ வரைக்கும் ஓடிச்சு. அந்த மாதிரி 2-3 பேர் 1000 குறைகள் சொன்னாங்க. அப்படி என்னன்னா அப்படியே தேஜ் பண்ணின்றப்போ சார் ஒரு நாள் வந்து, சார் அந்த மாதிரி படம் பண்ணிக்க சாங் மட்டும் பாருங்கள், ஒரு 4 சாங் மட்டும் போட்டு காமிச்சு அப்படியே உட்காந்துட்டார். இல்லை சார் இவ்வளோ பிரமாதமாக இருக்குது, ஏன் அது வெளியில் வராமல் இருக்குது, நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் நீங்கள் வந்துட்டு படம் பாருங்கள். இல்லை இந்த ஃபீலோடு நான் வந்து ஆடியன்ஸோட போய் நான் படம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் அதாவது நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னா. இன்னொருத்தட்ட சொல்லியிருக்காரு. நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் அவர் தான் பண்ணுறேன்னு சொல்கிறாருல, நீங்கள் படத்தை காமிக்கிறீங்க, ஒருவேளை பண்ணேன். இல்லைங்க எனக்கு நட்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். இன்னொருத்தர் சொல்கிறார், துரைவாணனோட அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாரு. அப்போது அந்த படத்தை போட்டு காமிச்சோன்னா படம் முடிஞ்சு ஒரு எஸ்பி வந்துட்டு அவர் பையனை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தார். மாலை கண்ணீர் ஊற்றுது. என்ன கட்டி பிடிச்சி அழுதாரு. அவன் சாரோட மிஸ்ஸஸ் வந்துட்டு அப்படியே அழுதுட்டு வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க.
ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார் என் கட்சி போய் நனைஞ்சு வச்சு சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த படம் அதாவது நல்ல படம். நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து மிகப்பெரிய நான் வந்து வேண்டி விரும்பி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த நல்ல படத்துக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வேறு யாருமே நம்மளை பத்திரிகை துறை நண்பர்கள் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணுன்றதை வேண்டினேன். அப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னா சதீஷ் சக்கரவர்த்தியை வந்து லீலையில் வந்து அவரோட ஒரு சாங் கேட்டேன். நிறைய மியூசிக் டைரக்டர் சந்தித்தேன், யாருமே எனக்கு திருப்தில. அந்த ஒரு சாங்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மீட் பண்ண கதை சொன்ன அவர் கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சோன்னா சரி சார் பண்ணுவேன்னா ரொம்ப அற்புதமாக பண்ணார். திரு பாபு அவர்களை வந்துட்டு கூப்பிட்டு விதமான நிறைய கேமராமேன் எனக்கு நான் ஒரு 15 வருஷம் இருக்கனால நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பேசும்போது எனக்கு பேரம் பேசுகிற மாதிரி பேசினாங்க. அப்போ இவர் ஒருத்தர் தான் வந்துட்டு கதை கேட்டு ஓகேஜி பண்ணுவோம் அப்படின்னாரு. என்னங்க சம்பளம் இது பேச இல்லைங்க, சம்பளம்லாம் நான் பேசலை. என்னோடய லைஃப்பில் நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் திரும்பி பார்த்தாக்கா நாம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எனக்கு ஒரு திருப்தி இருக்கும், அது போதும் அப்படின்றாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போயே எனக்கு என்ன சார் சரி ஓகேன்னு. அப்புறம் ராஜா முகமது சார் சொல்லி ஆகணும். அவர் இந்த கதையை கேட்டு வந்து எனக்கு நிறைய கம்பெனிகளுக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. போய் சொல்லுங்கன்னு நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. சில மக்களையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்துட்டு. மற்றபடி என் கூட நான் அந்த படத்தில் நடித்தவங்க மகேஷ் சொல்லணும் அப்படின்னாக்கா, சரி இந்த கதைக்கு யார் கதாநாயகனை போடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அதாவது எந்த முகத்தை போட்டாலும் ஒரு மதுரை கதை களமாக வச்சுருக்கோம். மகேஷ் வந்து திண்டுக்கல் பக்கத்துலலாம் அப்படின்றப்போ அங்காடி தெருன்ற ஒரு படம் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி அவனை கூப்பிட்டு பேசணுன்னா கதை கேட்டேன். சரி பண்ணுறேன் அப்படின்னப்போ நான் வந்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் கேட்டு உள்வாங்கி ரொம்ப பெருமை. இந்த படம் மகேஷுக்கு வந்துட்டு நிச்சயமாக ஒரு அங்காடி தெருக்கு அப்புறம் ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அப்புறம் ஹீரோயின் அவங்களுக்கு வந்து வரப்போ தமிழ் எதுவுமே தெரியாது, எது சொன்னாலும் அப்படி பேர்ந்தபோது முழிப்பாங்க வந்துட்டு. அப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தா வந்து அப்புறம் ஓரளவுக்கு இப்போது நல்லா பண்ணிட்டாங்க. படத்தை பார்க்கும்போது எல்லாம் சொன்னாங்க அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப அதாவது மதுரை அப்புறம் பர்டிகுலராக நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, மதுரையில் வந்துட்டு எல்லோரும் மதுரையில் எப்படி ஷூட் பண்ணீங்க அப்படின்னு தான் என் அம்மே சார் கூட என்கிட்ட கேட்டார், எப்படி நீ அங்கே போய் பண்ண அப்படின்னாரு. இல்லை சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க தான். ஒரு இந்த பாட்டிங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க அவங்களாம் வாலண்டியர்லாம் வந்து நாங்கள் வரோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்ன தெரில உன்னை பார்த்தோன்னா ஏதோ பண்ணணும்னு தோணுதுப்பா அப்படின்னாங்க. எனக்கு வந்து இயற்கை அருளா இல்லை ஏதோ என்னன்னு தெரில, அவ்வளோ ஒரு நல்லா அமைஞ்சது ஒரு நல்ல படம் பண்ணிங்க. எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.